தினசரி தலைப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையை விஜய் வசந்த் வழங்கினார். தேனி மாவட்டத்தில் கடந்த 2 வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் தேனி மாவட்டமே குளுகுளுவென மாறியுள்ள நிலையில் தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக கும்பக்கரை அருவியில் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விஜயின் 69வது படத்தை இயக்குனர் வினோத் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின் விபத்தை தடுப்பதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாவிட்டால் பணி நீக்கம் செய்யப்படுவதாக மின் வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுதந்திர தின விழாவில் ராகுல் காந்திக்கு கடைசி வரிசையில் இருக்க இருந்ததால் தமிழக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. குமரி ஆனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கிய மு.க.ஸ்டாலினுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் நன்றி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக வரும் 27ஆம் தேதி அன்று அமெரிக்கா செல்கிறார். முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 17 நாட்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார். வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடங்கி 47 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் கேக் வெட்டி கொண்டாடினார்கள். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நாளை மறுநாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு குறித்த மகாத்மா காந்தியின் வரிகளை இயக்குனர் அட்லி பகிர்ந்துள்ளார். கோட் படத்தின் ட்ரெய்லர் வருகிற ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கூடுதல் கட்டணம் குறித்து ஆம்னி பேருந்துகளுடைய புகார்கள் கடந்த ஆண்டை விட தற்போது குறைந்துள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் பேட்டியளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை கடற்கரை பகுதியில் சர்வதேச காற்றடி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவை அமைச்சர்கள் ராமச்சந்திரன், தாமோ அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சிவகாசியை சேர்ந்த முருகன் என்பவர் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினருடன் சேர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் கரையார் சுரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு சென்றுள்ளார். பின்னர் அங்குள்ள தாமிரபரணி ஆற்றில் அனைவரும் குளித்துள்ளனர். இந்த நிலையில் மூவரும் ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பெண் மருத்துவர் கொலை விவகாரத்தில் சூறையாடப்பட்ட மருத்துவமனை போராட்டத்தை கட்டுக்குள் காவல்துறையினர் கொண்டு வந்தனர். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸில் 2வது சுற்றில் இத்தாலி வீரர் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். 2வது டெஸ்டில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பேட்டிங்க்கு தீர்வானது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 52,440க்கும் 1 கிராம் 6,555க்கும் விற்பனையாக உள்ளது. கேரள கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்தீர்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.